போக்சோ வழக்கில் பாஜக மாநில நிர்வாகி எம்.எஸ். ஷாவை மதுரை அனைத்து மகளிர் போலீசார் கைது செய்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். பாஜக மாநில பொருளாதார பிரிவு தலைவர் எம்.எஸ். ஷாவை போக்சோ வழக்கில் போலீசார் கைது செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொருளாதார பிரிவு தலைவராக பதவி வைத்து வருபவர் எம்.எஸ். ஷா. இவர் மதுரை திருமங்கலம் பகுதியில பிரபலமான தனியார் கேட்டரிங் கல்லூரியை நடத்தி வருகிறார். அதுல தலைவராக இருந்து வரக்கூடிய நிலையில கடந்த ஆண்டு மார்ச் மாதம் பாஜக பிரமுகர் எம்.எஸ். ஷா மீது 15 வயது மதிக்கத்தக்க பள்ளி மாணவி ஒருவரின் தந்தை மதுரை தெற்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் மனு ஒன்று அளித்திருந்தார். அதில் தனது மகளின் செல்போனில் இந்த நிர்வாகி எம்.எஸ். ஷா என்பவர் தொடர்ந்து ஆபாசமான உரையாடல்கள் அதில் இருந்து வந்ததாகவும், இதை தனது மகளை கேட்டபோது தனது மனைவி பாஜக பிரமுகரிடம் அடிக்கடி பள்ளிக்கு அழைத்து செல்ல விடாமல் தனியார் சொகுசு விடுதிகளுக்கு அழைத்து சென்று தனியாக இருந்ததாகவும், பாஜக பிரமுகர் ஷா முதலில் தனது மனைவியிடம் தங்களது கடனை அடைத்து விடுவதாக கூறி மனைவியுடன் தகாத உறவில் இருந்ததாகவும், மனைவி மூலமாக மகளையும் அழைத்து சென்று பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக அதை முழுமையாக தனது மனைவி இருந்தார் என அந்த புகார் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில பாஜக நிர்வாகி எம்.எஸ். ஷா மீதும் மற்றும் பள்ளி மாணவியின் தாய் இருவர் மீதுமாக போக்சோ சிறப்பு சட்டம், அதாவது 11(1), 11(4), 12 ஆகிய 3 பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்து இது தொடர்பான வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கடந்த பல மாதங்களாக விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில இந்த வழக்கில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் நேற்று மீண்டும் விசாரணை நடைபெறுவதற்காக எம்.எஸ். ஷா மீது புகார் கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமியையும் அவருடைய தாயாரையும் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்தனர். விசாரணைக்கு பின்பாக அந்த எம்.எஸ். ஷா, பாஜக மாநில நிர்வாகியான எம்.எஸ். ஷாவை மீண்டும் அழைத்து வந்து விசாரணை செய்து தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எம்.எஸ். ஷா கைது செய்யப்பட்டது தற்போது பாஜக நிர்வாகிகளிடமே ஒரு பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.